ஒரு யானையை அடித்து துன்புறுத்தி அதை வச்சு பிச்சை எடுத்து பொழைச்சிட்ருக்காங்க. இது எங்கே எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில். ஸோ அந்த பைக்கில் போகிற வர ஆளுங்கள்லாம் நிப்பாட்டி ஆப்போசிட்டில் ரூட்டில் வந்து யானை வருதுங்க. ஸோ இந்த நேரத்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம். ஆனால் அது தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்டோட போலீஸ் வந்து என்னத்தை பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. இவ்வளோ நடு ரோட்டில் சுற்றிட்டுருக்காங்க. இவங்க வந்து காசை வாங்கினா தான் அந்த யானை அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு வழிவிடும். அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. பைக்கில் வந்து ஆளை ரொம்பவுமே வந்து மிரட்டுறாங்க காசு கொடுக்க சொல்லி. அவர் கொடுக்கலாட்டி என்னடா பண்ணுவேன்னு கேட்டதுக்கு யானையை வச்சு முட்டிடுவேன்னு சொல்கிறாங்க. ரொம்பவுமே கோவமானவர், இடத்த விட்டு ஓடுங்கடான்னு சொல்கிறாப்புல. ரொம்பவுமே கோபமான அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹1 கூட கொடுக்க முடியாதுடா, அந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணுங்கடா, ஓடுங்கடான்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி மிரட்டுறாப்புல. ஸோ அதை கண்டவன் அங்கிட்டு போயிட்டு திட்டிக்கிட்டே போகிறான். இவர் வந்து ரொம்பவுமே கோபமானவர், கல் எடுத்துகிட்டு போகிறாரு, பின்னாடியே துரத்துறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது பஜாருக்குள்ளே புகுந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயம்படுத்துது அந்த யானை. चलो ठीक बा और इस साल आ रहे வனவிலங்குகளை ஒரு அளவுக்கு மீறி அதை கொடுமைப்படுத்தினா இதாங்க நடக்கும். பார்த்தீங்கன்னா யானையை வச்சு நடு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காரையை போட்டு நொறுக்கிட்டு இருக்கு அந்த யானை. யானைகளை ஒரு அளவுக்கு மேலே ரொம்பவுமே கொடுமைப்படுத்தினா இதாங்க நிலமை. ஸோ இதில் யாருக்கு எந்த ஒரு உயிர் சேதாரம் ஏற்படலை, எல்லோரும் சேஃப் ஆகிட்டாங்க. ஆனால் காரு தாங்க அப்பளம் ஆயிடுச்சு.